கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அருந்ததி ஏய் ஐயா கிறுக்கு மாதிரில தண்ணிக்குள்ள விழுந்து போச்சு. இந்த பிள்ளைக்கு நீச்சல் வேற தெரியாதே. சரி முதல்ல குதிச்சு காப்பாத்துவோம், அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறோம். வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம், கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். ரகசிய யோசனை கொடுக்குதே ரோதனை, சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சதே, பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சதே. ஐயோ மழை வேற பேஞ்சுக்கு இருக்கு போலயே. இப்ப என்ன செய்வேன்? அருந்ததி அருந்ததி ஏன் அருந்ததி இங்க யாரு? முதல்ல தண்ணியை விட்டு தூக்கி அந்த பாறை கொண்டு போவோம். என்ன மாதிரி பண்ணிக்கிருக்காத, வா வீட்டுக்கு போவோம். மழை பெஞ்சுக்கு இருக்குல்ல. ஏன்டி இப்படி பண்ணிக்கிருக்க? உனக்கு உடம்பு முடியாம போயிடும். மழை வர மாதிரி இருக்குன்னு வீட்டுல இருந்து கிளம்ப உதவி சொன்னேன். இல்ல ராத்திரி ரோட்ல நடந்தாதே நல்லா இருக்கும் கூட்டு வர. எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் வயக்காட்டுக்குள்ள மழை காட்டுக்குள்ள நின்று தெரிஞ்சவன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நீ அப்படியாக்கும் உடம்பு முடியாம போயிடும். வந்து தொலை. உடம்பே முடியலனால பரவாயில்ல, சரி பண்ணது நீங்க இருக்கீல. அவனும் எதையாவது ஒண்ணு சொல்லி ஆளை கவுத்து போடுறது. இல்லண்டா உங்களை அப்படி ஏன் கையில வச்சுக்க முடியும்? நாடி யோசிக்கிற? இல்ல இல்ல இந்த மாதிரி பேசலாம் தானே நீங்க என்ன சிரிச்சு பேசுறீங்க? இல்லண்டா மூஞ்சி உருண்டல வச்சுக்கிறீங்க. ஐயா ஆளை பாரு, நீ கோபப்படுற மாதிரி பேசினாலே கோவம் வருது, வேற ஒண்ணு இல்ல. சரி வா ஒரு மரத்துலயாவது நிப்போம். மழை நின்று நடந்து போவோம். அப்படி இந்த மலையிலவே நிக்கணும். இந்த மலையிலவே ரெண்டு பேரும் நடந்து போறோம். இப்படியே நடந்து வாய்க்காடு வரைக்கும் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போவோம். இதுவே ட்ரெஸ் மாத்திக்குறோம் மாமா. என்னது சொல்ல? என்னுடைய மாமா பெத்து விட்டாரு தெரியல. இப்படி இருக்கவ அப்படிதான் இருப்பேன். வாங்க போவோம். ஆடங்காதவ. அழகி 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 என்ன பொறுங்க வாரேன். எதுக்கு இப்படி கத்திக்கிறிய? அம்மா தூங்கிட்டே நடந்து எங்க ஓடியா? இவன் பேர சொல்றேன். அருந்ததி வீட்டுக்கு வந்துச்சா? வீட்டுக்குள்ள தான இருக்கா? ஐயோ வீட்டுக்கு வரலையா? என்ன அழகுன்னு உளறிக்கிறிய? வீட்டுக்குள்ள தான இருக்கா? வீட்டுக்குள்ள வந்தால வந்து கேட்டுக்கிறிய? அப்படியே ரூம்ல போய் பாருங்க. அழகி அருந்ததி வீட்டுல கிடையாது. நான் அருந்ததி கூப்பிட்டு வெளியே போனேனா அப்ப வார வழியில என் தோல்னு ஒருத்தனை பார்த்தேன். அவனை பாக்குற பேசிட்டு நான் வீட்டுக்கு வர அருந்ததி மறந்துட்டே வந்துட்டேன். சரி அதுக்குள்ள வந்திருக்கும் நினைச்சா வீட்டுல ஆளக்கணா. ஐயோ அழகன் என்ன சொல்றிய? அதே எப்படியாவது வீட்டுக்கு வந்துரும்ல நினைச்சேன் நானு. இப்ப காணா. நானும் ரூம்ல போய் பாத்துட்டே வந்தேன். யோ என்ன பேசிக்கிருக்க? அது விவரம் கட்ட கழுது. அதை போய் விட்டுட்டு வருவியா? ஏன் ஏன் அப்படி இருக்க? அழகி நான் மறந்தே போயிட்டேன். அழகி எனக்கு ஞாபகத்துல இல்ல. அல்ல ஞாபகத்தை மறந்தே வந்ததோல ருத்ரனுக்கு ஏன் போய் கூட்டு வந்து வீட்டுல விட தெரிஞ்சுனா குன்னே ஓட்டுவியா? ருத்ரன்கிட்ட சொல்லாத. வா தேடி பாப்போம். கதிர் இருக்கானா? இப்பதே அவனும் பொண்டாட்டி சோடி ஓட்டு போனாங்க. மழை வேற பெஞ்சுக்கு இருக்கு. என்ன செஞ்சாயிட்டு தெரியல. சரி வா போற வழியில இருப்பாங்க. வா போய் பாப்போம் என்ன இதுன்னு. ஊரட்ட மனசேன் போயா நுயிர் நைட்டு இருக்காம. நான் கண்ணனை வர சொல்றேன். ஐயாத அழகி ஐயர் செஞ்சுட்டு வையாதனோட பேச்சு வேற. போ நான் கண்ணனை கூட்டி வரேன் போ. ஐயானா என்ன செய்ய? கூரட்ட கழுவியில கொண்டு போய் விட்டு வந்திருக்காரு. ஐயோ இப்ப அது என்ன செஞ்சுக்கு இருக்கோ? ருத்ரன் தெரிஞ்சுனா தோலை உரிச்சு போறியானே. போய் அதுக்குள்ள கூட்டு வருவோம். அருந்ததி அருந்ததி ஐயோ என்னாச்சுன்னு வேற தெரியலையே. தண்ணி கிண்ணி அதிகமா குடிச்சிருப்பாளோ? சரி முதல்ல கண்ணு முடிக்க வைக்கலாம். தாவணி வேற இல்ல, தண்ணியோட தண்ணியா போயிடுச்சு போல. சரி முதல்ல கண்ணு முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். அருந்ததி 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 இங்க பாரு. அருந்ததி ஒரு நிமிஷம் போடு வாரேன். இந்தா இந்த சட்டையை முதல்ல மேல போடு. முத சட்டைய போடு. வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காம போடு. எதையும் பாக்கலதா போடு முதல்ல. இப்ப நீ போடலன்னா தான் நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். போட்டுட்டியா?
இப்ப சரியா? சரிதே. ஆமா, நீ எதுக்கு என்ன தண்ணிக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்ட? எது நான் தள்ளி விட்டனா? அடியாத்தி நல்லா இருக்குதா? என்ன போய் சொல்லிருக்கியா? நான் மட்டும் செவனேன்னு தான உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ என்ன என்ன கேட்க வந்த? எதுமே நான் பிடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு இப்படி நீயே மேல தூக்கிட்டு வந்திருக்க என்ன? நான் அண்ணன்ட்ட ஒன்னு சொல்லி தரேன். உன்னை காப்பாத்துறேன் பாத்தியா? என்னை சொல்லணும். ரொம்ப பேசிட்டு இருக்காதன்னா நான் எங்க அண்ணன்ட்ட ஒன்னு சொல்லி தருவேன். நீ வேணா பாருவே. நான் மட்டும் சும்மா இருந்து தேவையில்லாம என்னை பிடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு எங்க வீட்ல என்னை தேடுவாங்க. தாத்தா நீ விட்டுட்டு போயிட்டாரு. எங்க வீட்ல என்னை தேடுவாங்க. என் அண்ணன் தேடு வீட்டுக்கு போறேன். இப்படி மழை பெஞ்சுக்கு இருக்கும்போது எப்படி போவ? தெரியல. ஒண்ணும் இல்ல, தலையில ஒண்ணு விழுந்துராது. இடிண்டா பயமாக்கும். பள்ளியில உங்க சொந்தக்காரவன் சொல்லிட்டு தெரிஞ்ச இடிக்கு பயந்துச்சா அவர? என்னடா செய்ய போறாங்க? இங்க யாரு? என்னை பாருவே. நான் இருக்கேன்ல, ஒன்னும் செய்யாது. என் உயிரை கொடுத்தாதும் உன் உயிரை காப்பாத்துவேன். ஐயோ, செத்த பொறுமே வாரேன். இங்கேயும் போல செத்த பொறு வாரேன். இல்ல செத்த பொருள தீய மூட்டி விடுறேன். ஏய் கிழிஞ்ச மாதிரிதான் இருக்கு. செத்த பொறு நெருப்பு மட்டும் பார்த்து வச்சுக்கிறேன். இப்ப குளிராது, கொஞ்ச நேரத்துல குளிர் நின்றும். அதுக்கு நான் என்ன செய்ய? அதையும் எப்படியும் நெருப்பு பார்த்து வச்சுட்டோம்ல, இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? ஏ இல்ல இருந்தது வேண்டாம். செத்த இப்படி கையை வை, உனக்கு சரியாயிரும். அருந்ததி சரி சரி, இப்படி உட்காந்துக்கோ. இப்ப சரியா? சரி, குளிர் சரியாயிரும். அக்கம் பக்கம் யாரும் எல்லா வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே வாழ வேண்டும் என் ஆசையெல்லாம் உன்னிறக்கத்திலே என் ஆயுள் வரை உன்னடைப்பேனிலே. குளிர் போயிடுச்சா? குளிர் போறதுக்கு வேற ஒரு மருந்து தரட்டுமா? என்ன மருந்து? இப்ப கொடுக்குறேன் பாரு. என்ன மருந்து? இப்ப சரியான கேளு. ஏய் இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தப்பு. நான் போய் அண்ணன்ட்ட சொல்லி தந்துருவேன். நீ தானே குளிர்னு சொன்ன, நான் வேற என்ன செஞ்சேன்? அதுக்கிட்ட எப்படியா இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். என் தாத்தா எனக்கு சொல்லிருக்காரு குட் டச் பேட் டச் எதுன்னு. அடி பாவி, கிஸ் பண்ற வரைக்கும் அமைதியா இருந்துபிட்டு இப்ப குட்டச்சு பேட்டச்சம்மா என்னத்த சொல்லு? கொண்டு போய் அண்ணன்ட்ட விளையாடி சொன்னீங்க வா நம்ம அங்க போவோம். நான் அண்ணன்ட்ட போணும். என் அண்ணன் நீ தேடு வா போவோம். சரி சரி, குளிர் போயிருச்சுல,
சரி வா போ. அருந்ததி, நீ ஏன் தப்பு பண்ண அப்படி தோண்டி இருந்தாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நீ ஒரு குழந்தை மாதிரி. உன்னைய தப்பான நோக்கத்துல நான் அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு அந்த இப்படி ஒரு விஷயம் நடக்க போறதுதே, அதுக்காக இப்படி கேவலமா அப்படி செய்ய மாட்டேன். ஆ போவோம். ஏனோ உனக்கு எப்படி தெரியும் அப்படி அப்படி ஒரு போட்டோ பிரேம் உள்ள இருக்குண்டு அது அம்மாண்டு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ இம்பிட்டு நாளா அவர் மனசுல நினைச்சுக்கிருந்த அந்த பொண்ணு நான் தானா? அனு, நீ நீ அவருக்கு பிறந்த பொண்ணா? இன்னைக்குதான் அவனு நினைச்சுக்கிருந்தேன். எல்லாமே மாறப்போகுது. இவர்கிட்ட சொன்னா அம்மாக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இவரே அதுக்கு காரணமா இருப்பார்னு அப்பா நினைக்கலாண்டோ. இப்ப நான் என்ன செய்வேன்? இல்லனோ, இவ்வளவு வருஷமா நான் எந்த ஒரு தருணத்துக்காக காத்துக்கிருந்தேன். என்ன இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் தாமதிக்க விரும்பலன்னு கொண்டு போய் உன்னை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டு நான் கிளம்பிடுறேன். இதுக்கு மேல என் அப்பாவையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. உன்னை இந்த உலகத்தை கொண்டு வளர்த்தே நான் அம்பிட்டு கஷ்டப்பட்டேன். இதுக்கு மேல நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் உனக்கு உனக்கு மதிப்பு மரியாதை. இப்பதான் புரியுது எதுவும் காரணம் இல்லாம நடக்கல, எல்லாமே காரணத்தோடவே நடந்திருக்குன்னு. இல்லனு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நீ நீ எங்க சேரணுமோ அங்கதே வந்திருக்க. உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு அம்மா கிளம்புறேன். அதே சரியா வரும். இல்லனு, இதுக்கு மேல நீ என்கிட்ட இருக்க கூடாது. ஏன்னா என்கிட்ட இருந்தா உனக்கு உறவு முறையே கிடையாது. நீ எங்க சேரணுமோ அங்கதான் வந்து இருக்க. உன்னை யாருக்கிட்ட சேர்க்கணுமோ அவங்க கிட்ட உண்மை சொல்லி சேர்த்துட்டு போறது அம்மாவுக்கு மரியாதையும் கூட. இத்தனை நாள் அவரை நான் கூடவே வச்சுட்டு அம்மா தேடிக்கு இருந்திருக்கேன். பத்தியா, என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. எத்தனையோ முறை அவர் உன்னை பொண்ணு பொண்ணுன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இது. ஆனா அப்பெல்லாம் அம்மாக்கு எதுவுமே தெரியல. இப்பதான் எல்லாமே புரியுது. இல்லனு, இதுக்கு மேல நீ என்கிட்ட இருக்க கூடாது. எனக்கு துரோகம் பண்ண அவங்கிட்டயே உன்னை ஒப்படைச்சிட்டு போறேன். நீ என்கிட்ட இருந்தா நல்லா இருக்காது. உனக்கு எல்லா உறவுமே இங்கதான் இருக்கணும். நீ இங்கதான் இருக்கணும். வா, சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் பேசுவோம். நான் எப்படியே உன்னை கண்டுபிடிப்பேன். நீ எங்கதையும் இருக்க. என்கிட்ட இருக்கிற அந்த ஒத்த அடையாளத்தை வச்சு நீ எங்க இருக்கே நான் கண்டுபிடிப்பேன். ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற? நான் செஞ்சது தப்புதேன். அந்த தப்புக்கு மன்னிப்பே இல்லையா? என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க மாட்டியா? ஏங்க, அர்ச்சனா வாங்க. என்ன நேரத்துல தூங்கலையா? பாப்பா இங்க விட்டு வந்திருக்கியா? உன்னெல்லாம் நீ பேசுறத நான் ரசிப்பேன். ஆனா இன்னைக்கு நீ பேசுறது பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்ல, எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அர்ச்சனா என்னாச்சு? இந்த டைரி நம்ம அன்னைக்கே பார்த்தோம்ல, அன்னைக்கே நம்மளால படிக்கவே முடியல. இன்னைக்கு நான் படிக்க மாட்டேன், படிக்கவே வேண்டாம். அர்ச்சனா உங்களையும் கேட்டுக்கிருக்கு, என்னாச்சு? நான் உன்னை கேட்கட்டுமா? ம். வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு செஞ்சு அதுல இருந்து மீள முடியாம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏன் கேட்கலா? அர்ச்சனா என்னாச்சு? எதையோ கேக்குறியா? நான் இங்க வந்ததுல இருந்து ஏன் என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே கிடையாது. இப்ப வரைக்குமே ஏன் நினைக்காம இருக்கீங்க? அதுக்கு முத காரணம் சொல்றீங்களா? இப்படி கேள்வி கேட்டா இதுக்கு என்ன அர்ச்சனா நான் பதில் சொல்லணும்? சொல்லுங்க. நீங்கதே ஏதோ மன கஷ்டத்துல இருக்கீங்க. உங்களை எதுக்கு தேவையில்லாம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதே நான் பேசாம விட்டுட்டேன். இப்ப வரைக்குமே அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அப்படி நீங்க இருந்திருக்க கூடாது. இனி நீங்க கேட்டிருந்திருக்கணும். ஏன் கேட்காம விட்டீங்க? தப்பு உங்க மேல. சரி விடுங்க, கேட்காம
மறந்துட்டிய. நானே சொல்றேன். அனு, இல்ல அனு, உன்னைய இவகிட்ட நான் விட்டுட்டு போறதா? இல்ல அனு, அது எப்படி அனு உன்னை நான் விட்டுட்டு போவேன்? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான். உன்னை என் வயித்துல கொடுத்துட்டேன். உன்னை பத்தி யோசிக்காம வந்தவன் அவன். அவன் எனக்கு இருண்டு உட்கார்ந்து இருக்கும்போது உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த, கஷ்டத்தை தாங்கி வளர்த்த உன்னை எதுக்கு நான் ஈவெண்ட்டை கொடுத்துட்டு போகணும்? இல்லன்னு நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என் கூட இரு. நீ என்கிட்ட இருந்தாலே நல்லா இருப்ப. இவங்க கிட்ட கொடுத்தா உன்னை ஏதாவது செஞ்சிருவாங்க. அர்ச்சனா, இங்க இருங்க. இது வரைக்கும் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. இதுக்கு மேலே நான் நினைக்கவும் இல்லை. இப்போ நீங்களா வந்து சொல்றேன்னு சொன்னீங்க. இப்போ அனுவை பார்த்துக்கிட்டே எதுவுமே பேச மாட்டீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு திடீர்னு? இல்ல, ஏதோ ஒரு கோவத்துல வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சுக்கிறேங்க. ஒரு ஒரு உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த அந்த தெரிஞ்சு போனதோட வெளிப்பாட எப்படி காட்டணும்னு தெரியாம உங்க மேல வந்த கோபத்தை காட்டிட்டேன். அது ஏன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னே தெரியல. தெரிய வேண்டிய நேரம் இது வந்து கூட எனக்கு புரியல. தெரியாம இருந்திருந்தா நான் பாட்டுல இருந்திருப்பேன். இப்ப தெரிஞ்சதுல இருந்து எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. செத்து போய் பொழிச்சுக்கிறீங்க. என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. தெரியாம பேசிவிட்டேன். என்னை மன்னிச்சுக்கிறீங்க. நீங்க எந்த தப்புமே செய்யல. நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களை தேவையில்லாம வந்து பேசிவிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. அர்ச்சனா, என்னாச்சு? வந்து என்னென்னமோ பேசிக்கிருக்கிய. என்னமோ என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தீங்க மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்ன ஏதுன்னு ஒழுங்கா புரியல. என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஏதாவது சொல்லணுமா? என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியா? என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன். இல்ல, நான் இப்போ உண்மையை சொல்லிட்டா அனுவ நான் இழந்துருவேன். அதுக்கு பிறகு அனு உங்ககிட்டவே இருப்பா. அப்போ நான் 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிரும்ல. இல்ல, அனுவனை யாருக்கும் தர மாட்டேன். இந்த உண்மை எனக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். கடைசி வரைக்கும் உனக்கு தெரியவே வேண்டாம். நீ இப்படியே இருந்துட்டு போ. சொல்லுங்க, என்னாச்சு? இருடா செல்லக்குட்டி, வாரேன். அர்ச்சனா ப்ளீஸ் சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் நான் ஏதோ ஏதோ ஒரு எமோஷனல் வந்து பேசிவிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவன் சொன்னேன்ல, கோவத்தில் வந்து உங்ககிட்ட பேசிட்டேன். அதே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி விடுங்க. உங்களுக்கு என்ன கோவமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அதை ஒதுக்கி வைங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். என்ன, கொஞ்ச நேரம் அமைதியா போய் படுத்து தூங்குங்க. அனு என்கிட்ட கொடுங்க, நான் தூங்க வச்சுக்கிறேன். இல்லை, என்கிட்ட இருக்கட்டும். நான் யாருக்கும் தர மாட்டேன். உங்க அனுவே நான் தூங்க வைக்கிறேன் தானே சொன்னேன். இல்ல, நான் தர மாட்டேன். இவ இவ என் பொண்ணு. நான் யாருக்கும் தர மாட்டேன். ஐயோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு ஒரு மாதிரி பேசிக்கிருக்கிய? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. பாப்பா என்கிட்ட கொடுங்க. நீங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கிய. போய் நீங்க படுத்து தூங்குங்க. காலைல வந்து வாங்கிட்டு போங்க. பாப்பாவை நான் தான் வச்சிருப்பேன். அனுக்குட்டி, வாங்க வாங்க வாங்க. என்ன சர்ச்சனா? தயவு செஞ்சு இப்ப எது சொல்லுங்க. அனுவ என்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டீங்கல்ல? அனு அனு என் பொண்ணு. அவளை அவளை என்கிட்ட இருந்து எங்கேயும் கொண்டு போயிட மாட்டீங்கல்ல? நான் எடுத்து கொண்டு போறேன். அனு உங்களுக்கு பொண்ணுனா அவ எனக்கும் பொண்ணு மாதிரி. அவளை நான் என்ன செய்ய போறேன்? என்னோட பயமே அதுதான். அவ உங்க பொண்ணுதே. இந்த உண்மையை நான் சொல்லணும்னு வரும்போது என் பொண்ணு முக தடுக்குது. என் குழந்தைய நான் உங்ககிட்ட எழுதிட்டு போயிருவனு பயமா இருக்கு. என்னோட பொண்ணு நான் யாருக்கும் தர மாட்டேன். கொடுங்க. இங்க இருங்க. குழந்தைய நீங்க வேற எங்கேயே விட்டுட்டு போல, என்கிட்டதே விட்டுட்டு போறீங்க. எங்க இருந்தாலும் பாப்பா பாதுகாப்பா இருக்கிறாளா அப்படிங்கறதையும் பேச்சு நான் பாத்துக்கிறேன்.
நீங்க போய் நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. காலையில வந்து தூக்கிட்டு போங்க. நான் வச்சுக்கிறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? என்ன நாசமாக்கணவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவன்கிட்டயே அவன் குழந்தைய ஒப்படைச்சிட்டு நான் போறேன். அந்த உண்மையை என்னால வெளியே சொல்ல முடியல. காரணம் என் பொண்ணு. இத்தனை நாளா நீ யாருன்னு எனக்கு தெரியல, அதனால ஈஸியா சொல்லிக்கிருந்தேன். அனுவோட அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலான்னு. ஆனா இன்னைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது. அனுவை என்னால யாருக்கிட்டே கொடுக்க முடியாதுன்னு. நீ 1000 தப்பு பண்ணிருப்ப, ஆனா என்னால அனுவை அவங்கிட்ட கொடுக்க முடியாது. அவளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அனுப்பி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் பொண்ணு நான் ஓட்ட தூக்கி கொடுத்துட்டு போவனா? என்னால அது முடியாது. ஆனா என்ன பொறுத்தளவுல நீ எனக்கு துரோகம் செஞ்சவ. இந்த உண்மை என்னைக்கு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு தெரியணும். அது வரைக்கும் என் மேல இருந்து நான் சொல்ல மாட்டேன். என் அனுபவையும் என்னால பெரிய முடியாது. நினைச்சுக்கிட்டு இருந்தத உண்மையா பார்க்கும்போது அதோட வலி வேற மாதிரி இருக்கு. அது வார்த்தையால சொல்லவே முடியல. உன் மேல எம்பிட்டு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரே நிமிஷத்துல எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. எப்படிடா, எப்படி மத்தவங்க கிட்டலாம் நீ நல்லவனா இருந்த, என்கிட்ட ஏன்டா கெட்டவனா இருந்த? நீ மட்டும் அப்படியே தப்பு செய்யாம போயிருந்துட்டா இன்னைக்கு என் அப்பாவை பிரிஞ்சுனா அனாதையா இங்க வந்து இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆசையா ஒருத்தனை காதலிச்சு அவனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம இங்க வந்து நான் இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ மட்டும் என் வாழ்க்கையில வளர்ந்து போயிருந்தா இது எல்லாத்தையும் ஓட்ட சொல்லிட்டு இதுதான் உன் பிள்ளைண்டு ஓட்டு ஒப்படைக்கிறோம்னு தோணுது. என்னால முடியல. இந்த உலகத்துல என்ன மாதிரி கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் காதலிச்சுவேன், ஒரு பக்கம் என் குழந்தைக்கு அப்பனா இருக்க கேடு கட்ட நீ, இன்னொரு பக்கம் குழந்தை. இப்படி ஒரு சூழல ஒரு பொம்பளை என்னடா பண்ணுவா? என்ன எப்படி நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டியே. இனி என் குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. இங்க யாரு? ரொம்ப குழம்பி போயிருக்கேண்டி, எனக்கு நல்லாவே புரியுது. உன் குழப்பத்துக்கு எது வந்தாலும் சீக்கிரமாவே தீர்வு கிடைக்கும். என்ன, நீ போய் நிம்மதியா படுத்து தூங்குமா. நான் பிள்ளைய பாத்துக்கிறேன். தாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும். ம்? வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா? விளையாட ஜோடி தேவை. ஐயோ அடியே, என்னது இது? ஐயோ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுக்கிறீங்களா? நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அருந்ததி, என்னது இது? ஆ, இல்லனே, இந்த தண்ணி இருக்கு பாத்தியா, இதுக்குள்ள நான் விழுந்துட்டேன். தாத்தா என்னை கூட்டி வந்து விட்டுட்டு போயிட்டாரு. தெரியாம இதுக்குள்ள விழுந்துட்டேன். இவர் என் கூட காலேஜ்ல படிக்கிறவரு. இவர் தான் என்னை காப்பாத்துனாரு. ஏதாத்தா அந்த பிள்ளை குணம் என்ன என்ன ஏதுன்னு எதுவுமே நீ வந்து இது பண்ணிக்கவே இல்லைன்னா கூட்டு வந்து இப்படியா விட்டுவிட்டு வருவ நீ? எனக்கு பேரண்டி, நான் வேணும்னு செய்யலடா. எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளை வந்துடும் தான்டா நான் செஞ்சேன். விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்ப இப்படி வந்து நிக்குதுடா. ஏண்டி கழுத, வயசுக்கு வந்த புள்ள இப்படி ஆடி வந்து நிக்கிறது? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுற, என்னடி செய்வாங்க? எங்க மேல கொண்டு வந்து தாவணியை காணா? பாட்டி பாட்டி பொறுங்க, நான் சொல்றேன். உள்ள விழுந்ததுல நானே உள்ள குதிச்சு காப்பாத்தினேன். அப்ப உள்ள தாவணி போயிருச்சு.
சட்டை என் சட்டையை தான் கழட்டி மாட்டி விட்டுருக்கேன். ஆஹாஹா, நம்பிட்டோம் நம்பிட்டோம். தாருங்க அம்மாச்சி தாத்தா, உங்களுக்குன்னே நல்லா ஏமாத்திட்டு தெரியறா. என்ன ஒரு பொட்ட பிள்ளை தாவணி இல்லாம நின்னுக்கு இருந்திருக்கா? இத பார்த்துமா உங்களுக்கு ஒண்ணு புரியல? சும்மா உங்க முன்னாடியே குழந்தைத்தனமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பாத்தீங்களா? எப்படி ஒரு வேலைண்டு? ஒரு ஆம்பளை இவன் சட்டை இல்லாம நிக்கிறீ, அவன் சட்டை எப்படி இவ போட்டுருக்கா? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? பொம்பளை பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கியா? அத்தாச்சி ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அடிக்காதடி, ஒண்ணும் புரியலண்டே. என்னகிட்ட மட்டும் நான் வாய்க்கு புறா பேசுறல. ஏப்பா இந்த பிள்ளை தான் விவரம் சொல்லி சொல்லிருக்காங்க. ஆனா விவரம் இல்லாம இல்ல, விவரம் நல்லாத்தே இருக்கு. நீ ஒரு விவரம் இருக்கவன் தானே? அது எப்படி உன் சட்டை இந்த பிள்ளைக்கு வந்திருக்கும்? சொல்லு பாப்பா. அவந்தியா, நான் ஒரு வாரத்தை தப்பா பேசுனா மூஞ்சி முகரெல்லாம் இடம் மாறிடும். வாங்க வாங்க, இன்னும் சண்டைக்கு வரலன்னு நினைச்சேன். இப்படிமா பார்த்து உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பு தப்பா பேசாதீங்க. உங்க வீட்டு பொண்ணு மேல உங்களுக்கே நம்பிக்கை கிடையாதா? இப்ப வரைக்கும் சொல்றேன், அவங்களோட தாவணி கலண்டதுனாலதே என்னோட சட்டையை நான் கழட்டி கொடுத்தனே தவிர மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் எப்படி நம்புறது? ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டு. வந்தியா அக்காண்டு கூட பார்க்க மாட்டேன். என்ன ஜோலியை பாரு, நீ வந்து அப்படியே வக்காலத்து வாங்கிட்டே. என்ன இல்ல அந்த புள்ள மூஞ்சிய பாருங்க. இல்ல அந்த புள்ள அப்படிப்பட்ட புள்ளையால ஏன் அப்படி இருக்க? ஒண்ணு மணி மாதிரி வளர்ந்து வந்தியா? வேலைய பாரு சொல்லிட்டே கண்ணா. அண்ணே அவந்தியா சொல்ற மாதிரிலாம் இல்லனே. எனக்கு அப்படியே என்னன்னு கூட தெரியாது. தாத்தா தான் இன்னைக்கு சொன்னாரு. இவர் என்ன பத்திரமா தானே பாத்துக்கிட்டாரு. சொல்ல போனா என் மேல தாவணி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பார்க்கவே இல்ல. அவர் பின்னாடி திரும்பிக்கிட்டே சட்டையை கழட்டி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப குளிர்ச்சுனே. இவர் தானே தீயெல்லாம் முட்டி என் குளிர சரி பண்ணாரு. எனக்கு ரொம்ப குளிர்னா குளிர் காய்ச்சல் வரும்னு உனக்கு தெரியுமா? அவந்தியா சொல்ற மாதிரி தப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு என்ன நம்பு. நான் தப்பு செய்யல. ருத்ரான்னு என்னை வளர்த்துச்சு. உனக்கு தெரியும்ல, நீங்களாம் சேர்த்து தானே என்னை வளர்த்தியா? நான் எப்படி தப்பு செய்வேன்? எனக்கு அப்படியே என்னன்னு கூட தெரியாது. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எனக்கு தெரியும்ல. இப்படிலாம் நடிச்சு ஏமாத்த முடியாது. நம்ம உங்க அண்ணன் காலையில பூச்சி திரும்ப நடிச்சுக்கிறியாக்கும். நல்லா இருக்கு குடும்பம், நல்லா வளர்த்து வச்சிருக்கியா வளர்ப்பு. இப்போதைக்கு என்ன நடிச்சியா? நான் வந்து சொன்னா இல்லையா தப்பா பேசாதண்டு வேற வேணா வாய் நீண்டுகிட்டே போயிட்டே இருக்கு. நீ நிறைய வாட்டி சொல்லிட்டேன், உன் பேச்சு வார்த்தை ஒன்றும் சரியில்லைண்டு. என்னடி? அவனும் என் மேலே கை வைக்கிறிய? நான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எடுத்து சொன்னா என் மேலே உங்களுக்கு கை வைக்க தோணும். அப்படித்தானே? மச்சான் உன்னை அடிச்சதுல எந்த தப்புமே கிடையாது. நீ வார்த்தை மீறி பேசிக்கிருக்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. உன் மச்சானோட குடும்பத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு எவன் நீ எனக்கு இருந்தாடி. யாருங்க தப்பு செஞ்சாதான் தப்பை ஒத்துக்கிற முடியும். நீங்க பாட்டுல உங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்ல? என் தங்கச்சி எப்படிப்பட்டவண்டு நீ ஒன்னும் சர்டிபிகேட் தர வேணாம். என்ன அவளை எப்படி வளர்த்தோம், அவ எப்படி பெட்டவ எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அவ சொலக்கடனே இல்லைன்னு சொல்லல. ஒரு இடத்துல ஒரு விஷயம் புரியாம இருக்கிற பொம்பளை பிள்ளைதான். அதுக்காக தப்பு சரி எதுன்னு தெரியாத அளவுக்கு பொம்பளை பிள்ளைய நாங்க ஒண்ணு வளர்க்க கிடையாது. என்ன கொண்டாட்டியா போயிட்டேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க. என்ன செய்வியா? அடிச்சு கொண்டுவீரோ? ஏனாண்டி பேசாம இருந்த தம்பி, காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்லைங்க. அண்ணே எதுக்கு நீ அழுதுக்கு இருக்க? நீ என்ன தப்பா செஞ்ச? வாண்டிக்காரி சொல்லிட்டா அது உண்மையாயிருமா? உன்னை நீ முதல்ல நம்பு. முதல்ல இப்படி சொலக்கட மாதிரி இருக்கிறத விடு. என்ன தாத்தா உன்னை சொல்லணும். தப்பு செஞ்சா மட்டும்தான் தலை குனிஞ்சு அழுகணும். தப்பு செய்யல எந்த வெண்ணைக்கு நம்ம அழுகாம ப்ரூவ் பண்ண முடியாது அவசியமும் கிடையாது. அவ அப்படித்தான் கேடு கட்ட அப்படித்தான் பேசிட்டு தெரியவா. கிறுக்கு பிடிச்சவ. என்ன கொஞ்சம் மண்டை எடுத்தா சரியா வந்துடும். நீ ஒன்னும் கவலைப்படாத. என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன போ வீட்டுக்கு. தாதா அப்பதா கூட்டு போங்க. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல் வளர்த்த கதை சொல்லவா? கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா? தேங்க்ஸ்ங்க அருந்ததி நம்பினதுக்கு. அவ என் தங்கச்சி. அவ என்ன செய்வா ஏன் செய்வாண்டு எங்களுக்கு தெரியும். காப்பாத்துன வரைக்கும் ரொம்ப நன்றிப்பா. சரிங்க வீட்டுக்கு நட. அடிச்சிட்டீங்கல்ல? தப்பு என்னன்னே தெரியாம அடிக்கடி என் மேல கை வைக்கிறியா? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணுமாமா. என்ன பொண்டாட்டியா போனதால உங்களுக்கு அடிக்கிறது மட்டும் ஈஸியா போச்சு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? சும்மா விடவே மாட்டேன். தேவையில்லாம பேசாத. நட வீட்டுக்கு. அப்ப நீ பேசுறதுக்கு பேர் தப்பே கிடையாது. நான் அடிச்சதே தப்பு. அப்படித்தானே? வேணாண்டி மறுபடியும் நீ குலகாரன் ஆக்கி போறாத. அடிச்சதா விட்டுவிட்டேன்னு பேசாம இருந்துக்க. அப்புறம் பாத்துக்க. மச்சியா வீடு பாத்துக்கிறோம். வீட்டுக்கு கூட்டு போ. நடைய கட்டுங்க. உத்தர மச்சாங்கிட்ட எவனும் சொல்லிக்க இருக்காதிய. சொன்னியடா தேவலாம் வம்பா போயிடும். நடைய கட்டுங்க. எனக்கு என்னடி ராணி மாதிரி இருக்கேன். ஆனாலும் இப்படி நீ திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போறது கஷ்டமா இருக்கு. அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்குடி. அம்மாவையும் கூட்டிட்டு வாம ஒரு நாள். நானா கூட்டு வர மாட்டேன்.
சொல்றேன் அம்மாவே வரவே மாட்டேங்குது. திருட்டு தான் பாத்துட்டு வரலாம்டா. அப்பா அப்படியே கங்காட்டு இருக்காரு. என்ன செய்யண்டே தெரியல. நான் மட்டும் வந்து பாத்துட்டு போறாப்ல இருக்கு. எனக்கு அம்மாதே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நீ மட்டும் இப்படி அடிக்கடி செவரேறி குச்சி ஓடி வார. நான் என்னைக்கு அப்பா கிட்ட மாட்ட போறேன் தெரியல. ஆய கழுவுல உடனே ஆரம்பிச்சிரும். சரி என்ன விடு, அது எப்படியோ. என்ன நீ எப்படி இருக்க? உனக்கு இங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா தானே இருக்கு? குடும்பம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். மாமா மாறிட்டாரா? எப்படி இருக்காரு? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு, ஆசைப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்ட புருஷன், எனக்கு என்ன ராணி மாதிரி இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்கதையும் தாமரை இம்பிட்டு காத்துக்கிறேன். நீ இப்படி சொல்லணும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிறேன். நீ சொல்லிட்டோம்ல, பிறகு என்ன? சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கேன் அம்மாக்கு தெரிஞ்சாலே போதும். அம்மா சந்தோஷப்படும். அம்மா கிட்ட போய் சொல்லு, மா உன் மகன் ராணி மாதிரி வாழ்ந்துக்கிறக்காண்டு. என்னை எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன இந்த குடும்பத்துல நான் வந்தது நான் செஞ்ச புண்ணியம். என்ன இந்த குடும்பம் எனக்கு கிடைச்சது. இந்த சந்தோஷமான வார்த்தை போதும். அட மாம்சே வாங்க, நல்லா இருக்கீங்களா? நீயா? என்ன நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏன் என்னை பார்க்க என் தங்கச்சி வரக்கூடாதோ? நான் ஒன்னும் சொல்லலதா. உங்க குடும்பம் மாதிரி உங்க தங்கச்சியாவது. ஆனா உங்க அப்பா வந்தாலும் செத்துருவியான். எங்க அப்பனை பத்தி ஏதாவது பேசுனா அம்பரே பாத்துக்கோ. இன்னமும் உங்க அப்பா பாசம் உனக்கு விட்டு போகல. அது எப்பறா விட்டு போகும்? அது எங்க ஆமா. இல்ல இன்னமும் மனத டாம ஜெரி சண்டை விடாம இருக்கியே. ஐயே பெரும்பாடுதே. மாம்சே இப்படி தான் அடிக்கடி திட்டதனமா வந்துட்டு போவேன். எது பெருசா எடுத்துக்கறாது. என்ன நானே உங்க குழந்தையா? அதெல்லாம் எந்த பயமும் வேண்டாம். அக்காவை பாக்கணும் போல இருந்துச்சு, அதே வந்துட்டு போனேன். எதுவும் நினைச்சுக்கிறாரியா? நான் ஒண்ணும் நினைக்கலதா. நீங்களாவது உங்க அக்காவாது என்னமோ செஞ்சுக்குங்க. அவளை எங்க அப்பா தான் வர சொன்னாங்க, அதுக்கிட்டே வந்தேன். சரி நான் இப்ப போயிருவேன், அப்புறம் கூட்டு போங்க. சரி சரி தாமரை, உடம்ப பாத்துக்க. என்ன நான் வாரேன். என்ன நீ அடுத்த தடவை வரும்போது எப்படியாவது அம்மாவை கூட்டு வர முயற்சி பண்றேன். அம்மாவை கேட்டேன்னு சொல்லல, கண்டிப்பா சொல்றேன். சரி நான் வாரேன். வாரேன் மாம்சே. சரி பார்த்து பத்திரம். எத்தனை நாள் அடி அக்கா தங்கச்சி இப்படி கூட்டு ஓட்டு பேசிக்கிய? என் தங்கச்சி வந்துட்டு போவா. ஏன் உனக்கு என்ன? அப்படிதான் வந்து போவா. நாங்க அப்படிதான் பேசிக்கிருவோம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல ஒட்டுவோன்னா ஒன்னு வரவு வேண்டாம் தானே உங்க அப்பா தலை பண்ணிட்டு போனியா? பின்ன என்ன மக மூலியமா வந்து இது முறவாசல் பண்றியா போற? எங்க அப்பா வந்தாரு, எங்க அப்பாக்கு தெரியாம தான் வந்துட்டு போறா. உனக்கு என்ன? ஜோலி பத்தி போடா. என்ன என்னடி கட்டின புருஷன மரியாதை நம்ம பேசிக்கிருக்க? நீ கட்டின புருஷனா? மறந்து போச்சுடா. என்ன என்ன செய்வ? ஏய், ஏன் சேலை ஒழுங்கா கட்ட முடியாதோ? என்ன சேலை அது? என் உடம்பு என் சேலை, நான் அப்படித்தான் கட்டுவேன். நீ என்ன அன்னைக்கு பாக்குற? நீங்க கட்டுப்பாடோட இருக்கீங்களா? கட்டுப்பாடோட. கட்டுப்பாடு தாண்டி. அது எவனாலையும் மாத்த முடியாதுடி. ஆனா விட்ட சவால் மறந்திருக்க மாட்டியே நினைக்கிறேன். என் விருப்பம் இல்லாம என்னை தொடணும். ஏ அதெல்லாம் எப்படி மறப்பேன்? அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். என்ன நீ எப்படிலாம் உட்காந்து சீனா போட்டா நாங்க என்ன மறந்துடுவோமா? இதுக்கெல்லாம் அசர் ஆள் நான் கிடையாது. நான் ஆம்பளடி, ஆம்பளை சிங்கம். ஓ ஆம்பளை சிங்கம். என்னத்துக்கு இடுப்பு அப்படி பாக்குதான்? காமிச்சா பார்க்கதான் செய்வாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? திரும்பி பல்ல போடுறவால? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்குலாம் சிரிப்பே வர. சிரிப்புனா என்னடே தெரியாது. அதான் பேச்சுல தெரியுதே. தேவையில்லாமல யாரும் பேச தேவையில்ல. காட்டினா பார்க்கத்தான் செய்வாங்க. அதுக்காக அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரிலாம் நீ காமிச்சா ஆளை மடக்கிட்டா நாங்க என்ன மயங்கிருவோமா? ஆம்பளை சிங்கமே, அதெல்லாம் ஒரு நாளையும் மாத்த முடியாது. ஓய் ஐ லவ் யூ. இப்பெல்லாம் செஞ்சுட்டா நாங்க என்ன ஆள் கரைஞ்சிருவோமா? நாளா கரையாத எப்பயுமே அது கரையாத கருப்பட்டி இல்ல. நான் வெள்ளையா இருக்கேன், நான் வெள்ளைப்பட்டி. ஒருவேளை நான் கரைய வச்சுட்டா? அப்பெல்லாம் உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. அப்பெல்லாம் நீ என்னை ஒன்னும் கரைய வைக்கவே முடியாது. நான் தான் சொல்லிட்டோம்ல, கட்டுப்பாடு தான். உன் விருப்பத்தோட தான் உன்னை தொடுவேன். அது வரைக்கும் எதுவும் இல்லை. அந்த நான் சொன்ன நேரம் வரைக்கும் காத்துக்கிருக்கணும். ஆமா, நான் விட்ட சவால நானே ஜெயிக்கணும். புருஷனை ஜெயிக்க வச்சு பாருங்கடி. அப்படிதான் லைஃப் நல்லா இருக்கும். பரவாயில்ல, பொண்டாட்டிட்டு புருஷன் தோத்து போகலாம், தப்பு இல்ல. ஆனா என்னால தோத்து போக முடியாது. நான் இப்படிதான். அப்ப ஆசை இல்ல. ஆசை இல்லண்டா ஆம்பளே இல்ல. இப்ப பொண்டாட்டி கிட்ட விட்ட சவால் தோத்து போகலாம், தப்பு இல்லை. அப்படிலாம் தன்மானத்தை விட்டு கொடுத்தா தோத்து போக முடியாது. சவால் தான். ஓய் என்ன இப்படி ஒரு போஸ்ட்ல பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீல் வரவே இல்லையாடா? அதான் நீ சொல்றேன்டி, என்னை கரைக்க முடியாது. எப்படி ஃபீல் வரும்? ஒரு ஃபீல் இல்லடி, ஒரு வெங்காய ஃபீலும் கிடையாது. இந்த விளக்கண ஃபீல் எனக்கு வரவே வராது. நான் கட்ட பிரம்மச்சாரி. அப்ப எனக்கு கட்ட பிரம்மச்சாரிக்கு இடுப்புக்கே கண்ணு போகுது. கட்ட பிரம்மச்சாரி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அது இது என்னோட பாசையில கட்ட பிரம்மச்சாரிங்கிறது இடுப்பு மட்டும் தான் பார்க்கணும். அதை தாண்டி வேற எதையுமே பார்க்க கூடாதா? யாரு நீ தேவையில்ல பம்பு கிழத்துக்கு இருக்க அப்படிதான் பாத்துக்க. போன தங்கச்சி கூப்பிட்டு உட்காந்து பேசு, என்னமோ செய்ய போ. அப்பத்தா கூப்பிட்டு சார்ந்து நான் வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி வெக்கமானம் சூடு சொரணம் எல்லாம் இருக்கணும். என்ன நீ உலக வைக்கிறடி? நீ போ, உன் ஜாலியை பார்த்துக்கிட்டு வெண்ண மாதிரி பேசிக்கிருக்குவ. சரி உன் கட்டுப்பாடு சவால்ல இருந்துட்டு போ.
நான் ஒன்றும் சொல்லலை, அது உன் விருப்பம். ஒரு முத்தம் கூட கொடுக்கக்கூடாதோ? எங்க இடுப்புலையா? அப்போ இன்னைக்கு சவாலை மீறிடுவ போல. நீ நீ இப்படி இப்பெல்லாம் பேச நீ ஆளை மாத்த முடியாது. தெரியாம ஆளை வந்துருச்சு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. என்னடி என்ன தூக்கு. அதெல்லாம் முடியாது. நீ ரொம்ப சென்னப்படி மாதிரி வெயிட்டா இருப்ப, என்னால தூக்க முடியாது. வெயிட்டாலாம் ஒன்று இருக்க மாட்டேன்டா, உனக்காக அழுதுறது வெயிட்லாம் குறைஞ்சு வச்சு. தூக்குடா. ஒரே ஒரு வாட்டி தான் தூக்குவேன். என்ன தூக்குடா, என்ன மாதிரி பேசிக்கிருக்க? சரி சரி சரி. இப்போ என்ன வெயிட்டாவா இருக்கேன்? வெயிட் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன், அதுக்காக வெயிட்டா இருக்கேன்னு உண்மையும் சொல்ல மாட்டேன். இருக்கு பிடிச்சவனே, ஐ லவ் யூடா. இந்த ஐ லவ் யூலாம் சொல்லி என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னா, நீ என்ன சொன்னாலும் சரி. நான் இப்ப தூக்கிறதோட விட்டுட்டுனா அம்பிடுதேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. என்கிட்ட தோத்தே போக மாட்டேன், அப்படித்தானே? யாரு உன்கிட்ட எந்த விஷயத்துல வேணாலும் நான் தோத்து போறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் என் விருப்பப்படி இருக்கட்டுமே. அது நடக்கும்போது அதோட வெளிப்பாடு என்னன்னு உனக்கு புரியும். ப்ளீஸ். அதுக்காக சவாலை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ விட்டு கொடுக்க மாட்டேடி, எனக்கு தெரியாதா? தெரியுதுல. சவாலை மீற வைக்கிறோம்டா. பாத்துருவோண்டி. அந்த ஐ லவ் யூ தான் சொல்லு. சரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மாமா, என் மருது மாமா. நீ செல்ல பொண்டட்டி. மெல்ல மெல்ல தாளம் தட்ட மத்தளம் சம்மதத்தை தருமோ, கச்சேரிய நானும் வைக்கும் நாள் வருமோ. அஞ்சு வீரர் கோலம் போட அச்சமென்ன நிச்சமின்றி விடுமோ, அன்னாடந்த ஆசை என்னும் நாய் வருமோ. மொட்டு விருந்தால் வந்துதான் முத்தம் போடாதா, முத்தம் விழுந்தால் அம்மம்மா வெட்கம் கூடாதா. கட்டி பிடிச்சிருக்க மட்டு படிச்சிருக்க எனக்கு ஒரு வரங்கொடு மழியினில் இளங்கொடு. போடா. போட்டி.